இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பொண்ணு தன்னுடைய பாய் ஃப்ரெண்டு கிட்ட பீரோல இருக்க பணத்தை எடுத்து அவசரமா கொடுக்கறா. இதை எல்லாத்தையும் அந்த வீட்டோட வேலைக்காரி பாத்துக்கிட்டே இருக்காள். அப்போ அந்த பொண்ணுடைய புருஷன் கூப்பிடுற சத்தம் கேட்குது. உடனே இந்த பாய் ஃப்ரெண்டு உன்னுடைய புருஷன் வந்துட்டான், இப்போ நான் எங்க போறதுன்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கன்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுட்டு அந்த பணத்தை அவளுடைய ட்ரெஸ்ஸுக்கு உள்ள வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவளுடைய புருஷன் வந்து குழந்தை எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்றாரு. அப்போ அந்த வீட்டோட வேலைக்கார லேடி வந்து சார் மேடம்க்கு வேற ஒருத்தர் கூட தொடர்பு இருக்கு, அவங்களோட பாய் ஃப்ரெண்டு ரூமுக்குள்ள ஒளிஞ்சிருக்காருன்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு நீ என்ன சொல்ற, ரூமுக்குள்ள அப்படி யாரும் இல்லன்னு சொல்லி சமாளிக்கிறார். உடனே இவரு அந்த வேலைக்கார பொண்ணு கிட்ட உனக்கு என்ன பைத்தியமா, உன்னுடைய முதலாளியை பற்றி இப்படி அசிங்கமா பேசுறன்னு கோவப்படுறாரு. அதுக்கு அந்த வேலைக்கார பொண்ணு சார் நான் சொல்றது எல்லாமே உண்மை, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஒரு முறை ரூமை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றா. உடனே அவரு நான் போய் ரூமை செக் பண்ணி பாக்குறேன், அங்க யாரும் இல்லன்னா உன்னைய வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு போய் ரூமை செக் பண்ணி பார்க்கிறாரு. உடனே அவருடைய பொண்டாட்டி அங்க போகாதீங்க, அங்க யாருமே இல்லன்னு சொல்லி கத்துக்கிறார். இவரும் அங்க போய் பாக்குறாரு, ஆனா ரூமுக்குள்ள யாருமே இல்ல. உடனே இவர் அந்த வேலைக்கார பொண்ணு கிட்ட ரூமுக்குள்ள யாருமே இல்ல, நீ இப்பவே என்னுடைய மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்றாரு. உடனே இந்த வேலைக்கார லேடியும் வேற வழியே இல்லாம மன்னிப்பு கேக்குறாங்க. உடனே இந்த பொண்ணு அந்த வேலைக்காரிய உடனே வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அவரு குழந்தை பிறக்க போற நேரத்துல புதிய வேலைக்காரிய தேடுவது ரொம்ப கஷ்டம், குழந்தை பிறக்கிற வரைக்கும் இவளே வேலை செய்யட்டும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. எல்லாரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு தன்னுடைய காதலன் கிட்ட போய் நல்ல வேலை என்னுடைய கணவன் உன்னை கண்டுபிடிக்கலன்னு சொல்றார். உடனே அவன் நான் இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கேட்கிறான். உடனே இந்த பொண்ணு ஒரு ஐடியா பண்ணி தன்னுடைய கணவர் கிட்ட நான் என்னுடைய தோழி வீட்டுக்கு போறேன்னு சொல்றாள். உடனே அவரும் போயிட்டு சீக்கிரமா வான்னு சொல்றாரு. உடனே காதலன் வேகமா ஓடி வந்து கதவை திறந்து விட்டு வெளியே போயிட்டான். இவரு தன்னுடைய மனைவி தான் போறாள்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி வெளியே வரதை பார்த்துட்டு ஷாக் ஆகி நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னா வாசல் வழியா போனது யாருன்னு கேக்குறாரு. அப்போ இந்த வேலைக்கார லேடி வந்து வெளியே யாரோ ஒரு பையன் ஓடுறான்னு சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணு வயித்து வலி வந்த மாதிரி நடிக்கிறார். உடனே இந்த வேலைக்கார லேடி கிச்சனுக்கு போய் தண்ணியில ஏதோ மருந்து கலந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கறான். அந்த பொண்ணும் அந்த தண்ணிய வாங்கி குடிச்ச உடனே மயக்கம் போட்டுட்டாங்க. உடனே இவர் வேலைக்காரி கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த வேலைக்கார லேடி என்ன நடந்ததுன்னு நான் இப்போ உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறேன்னு சொல்றார். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணு மயக்கத்துல இருந்து எழுந்ததுக்கு அப்புறம் என்னுடைய குழந்தை எங்கன்னு கேட்கிறார். அதுக்கு இவர் உனக்கு மயக்கம் வந்ததுக்கு அப்புறம் உன்னை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகணும், அறுவை சிகிச்சை மூலம் உனக்கு ஆண் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி ஒரு பொம்மையை கையில கொடுக்கிறார். உடனே இந்த பொண்ணு என்ன ஜோக் பண்றீங்களான்னு கேட்கிறார். அதுக்கு அவரு நீதான் பல மாசமா கர்ப்பமா இருக்கிற மாதிரி என்கிட்ட நாடகம் ஆடிட்டு இருந்திருக்க, வேலைக்காரி உன்னுடைய திட்டத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டார். நான் உயிரோட இருக்கும் போதே பணத்தையும் நகையையும் திருடிக்கிட்டு உன்னுடைய காதலன் கூட ஓடுவதற்கு நீ பிளான் பண்ணிருக்க, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு கேட்கிறாள். உடனே அந்த பொண்ணு நான் எதுவுமே பண்ணல, அவன் தான் என்னைய மிரட்டி பணத்தையும் நகையும் திருடுவதற்கு முயற்சி பண்ணான்னு பொய் சொல்லி சமாளிக்கிறாள். உடனே இவரு உன்னுடைய நாடகத்தை நிப்பாட்டு, உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், நீ இப்பவே உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பலாம், இன்னும் 2 நாள்ல டைவர்ஸ் பேப்பர் உன் வீட்டை தேடி வரும்னு சொல்லி தன்னுடைய மனைவியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டுறாரு. இந்த நபர் செஞ்ச செயல் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.